முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அது நமக்கு கேட்கும். கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படியே கடந்து போக வேண்டியது தான் அந்த இடத்த. புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாரும் கூடயும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதையே நாங்கள் வந்து அவ்வளோ கோத்ரூ பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நீ வெயிட்டு குறைனா அது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. எனக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி தான் இருப்பேன். சுற்றி இருக்கவங்களாம் என்னை கிண்டல் தான் பண்ணுவாங்க. நான் ரொம்ப கேர் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாலும் என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை வேறு எதுக்காச்சும் வேணாலுமே சேர்த்துக்க மாட்டாங்க. குண்டா இருக்குது என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. இப்போ நாங்கள் குண்டா இருக்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தர போகிறீங்களா? இல்லைனா என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் எங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வார்த்தை? கேட்டால் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களோட நல்ல மனசு நாங்கள் வந்துட்டு பாராட்டுறோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பாப்பா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட வயசு வந்து 16. ஓகேவா? 16 வயசு. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஓகேவா? அக்கா நான் குண்டா இருக்கேங்க்கா, நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன், நானே இப்போ தான் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொன்னோன்னா அந்த பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்து 16 வயசு. அந்த பாப்பா 10th 419 மார்க். ஓகேவா? 419 மார்க் எடுத்த பாப்பா நான் 11th 12th படிக்க மாட்டேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த பாப்பா வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்காங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, சாரு, மேமு எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க. என்னோடய பேரே குண்டு தாங்க்கா, எல்லாருமே வந்துட்டு என் பேரை குண்டுன்னு தான் சேவே பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் என்னை கிண்டல் பண்ணுறதுனால நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வருஷம் போகவே இல்லை. 11th இப்போ போனால் 12th போக வேண்டியது. நான் ஸ்கூல் போகிறதுலக்கா, நான் 10th நிறுத்திட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா படிக்காத பிள்ளைங்களாக இருந்தாலுமே 11th 12th படிக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக படிப்பை விடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த பாப்பா 419 எடுத்துருக்கு, நான் நல்லா படிப்பேங்க்கா, எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எல்லாருமே கிண்டல் பண்ணுறதுனால நான் வந்து ஸ்கூல் போகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ சுற்றி இருக்கவங்கள எந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன விஷயம் தான், நம்ம சின்னதாக இப்போ பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தான் ஒருத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது. குண்டா இருக்குது என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. இப்போ நாங்கள் குண்டா இருக்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தர போகிறீங்களா? இல்லைனா என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் எங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வார்த்தை? கேட்டால் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களோட நல்ல மனசு நாங்கள் வந்துட்டு பாராட்டுறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போது நாங்கள் குண்டா இருக்கோன்னு வச்சுக்கோங்க, வெளியே போகும்போது அசிங்கப்படுறதோ, அவமானப்படுறதோ, இல்லைனா நிறைய இடத்துல பேச்சு வாங்குறது, நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுறது எல்லாமே நாங்கள் தான் அந்த வழியை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு இல்லாத வழி உங்களுக்கு என்ன? புரியுதா? ஏன்னா அத்தனை விஷயமும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நாங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம். அப்போது எங்களுக்கு இல்லாத பெயினா உங்களுக்கு இருக்க போகுது. என்னோட கேள்வி அதான். இப்போ எங்கள் அப்பா அம்மாவே என் கூட வராங்க, நான் வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து எமோஷ்னல் தான் ஆகும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எங்கள் அப்பா அம்மாவே வந்துட்டு என் கூட வரமாட்டாங்க. நான் வந்து அவங்க கூட வரேன்னு சொல்லவும் மாட்டேன். எங்கேயுமே ஃபேமிலியாக போனது கிடையாது. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக போகிறோம். ஒன்றா அவங்க 4 பேர் போவாங்க, இல்லை 5 பேர் போவாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி தான் இருப்பேன். சுற்றி இருக்கவங்களாம் என்னை கிண்டல் தான் பண்ணுவாங்க. நான் ரொம்ப கேர் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாலும் என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை வேறு எதுக்காச்சும் வேணாலுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் நிறையா விஷயம் பெயின் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ வெளியே போனோம்னு வச்சுக்கோங்க, என்னமோ நம்ம தான் வந்து பொருள் காட்சி மாதிரி அப்படியே எல்லா ஃபோக்கஸுமே நம்ம மேலே தான் இருக்கும். அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் அந்த பாப்பாவுக்கு சொல்கிற ஒரே விஷயம் தான். இப்போ நீங்கள் அந்த பாப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனுக்கா எல்லாத்துக்குமே அப்படின்னு. நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு வலி அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். நான் சாதாரணமாக வந்துட்டு இப்படி வந்து நிற்கலை. ஏகப்பட்ட பெயின், ஏகப்பட்ட வலி பின்னாடி இருக்குது. பட் அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்குன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து நீங்கள் மேலே வாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வாயே திறக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்டேஜில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே. நீ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறியோ, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் நீ நல்ல மனசோட நீ இப்படி இருந்த அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்கங்க. சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் டக்குன்னு சொல்லிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு தவம் மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்குது.
ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மென்டலி ஃபிசிக்கலி சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் இருக்குது. ஆனால் யார்கிட்ட சொல்லணுன்றது தெரியல. புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாரும் கூடயும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதையே நாங்கள் வந்து அவ்வளோ கோத்ரூ பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நீ வெயிட்டு குறைனா அது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. அதுவும் பசங்களோட வெயிட் லாஸ்ன்றது வேறு, கேர்ள்ஸோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப வேறு. என் தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா புசு புசுன்னு இருந்தான். அவன் எப்படி தான் பண்ணுவானே தெரியுது. அவனோட ஃபோக்கஸ் அது மட்டும்தான். நம்மளோட அப்படி கிடையாது. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலுமே என்னோட மைண்ட் செட் நான் மட்டும் சாப்பிடணுன்னு இருக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்போது எனக்கு என்னோட பாடிக்கு தேவையானது எனக்கு கிடைக்காது. அப்படிதான் கேர்ள்ஸ் அப்படிதான். அவங்களால வந்துட்டு நான் இதுதான், இதை மட்டும்தான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருக்க முடியாது. இப்போ என் தம்பி ஒர்க் அவுட்டோ போகிறான், இல்லைனா ஜிம்மு போகிறான் அப்படின்னா அவனுக்கான விஷயத்த எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் எனக்கு நானே தான் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன வழியை அனுபவிக்கிறோம் அப்படின்றது நம்ம கூட இருக்கவங்களுக்கே புரியல அப்படின்னா மற்ற யாருக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? எனக்கு இப்போ இந்த டாபிக் பற்றி பேசணுன்றது இல்லை. அவங்க பேசும்போது ஒருத்தவங்களோட லைஃப்பில் இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக்காக இருந்தது. அந்த பாப்பா மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் படிப்பை விட்டுறாதீங்க பாப்பான்னு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அவங்க சொல்கிறாங்க நான் 419 மார்க் எடுத்தேன். 419 மார்க் சும்மா எடுக்க முடியுமா யாராச்சும்? அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போல்டாக அவங்க இப்போ அவங்க மேலேயே தப்புன்னு சொல்கிறாங்க. நான் மற்றவங்களுக்காக இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நீங்கள் போய் 11th ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க, எடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. எடுத்துப்பாங்க. என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு 12th படிக்க வேண்டியது நீங்கள் 11th படிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ நீங்கள் படிங்க பாப்பா அப்படின்னு சொன்னேன். இதை மற்றவங்களுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம வந்துட்டு வெளியே கிண்டல் பண்ணுறாங்க, இல்லை வெளியே வந்துட்டு நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை கடந்து போயிடலாம். யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அதை கடந்து போயிடலாம். ஆனால் நம்ம வீட்டிலையே வந்துட்டு நம்மளை ரொம்ப டவுன் பண்ணி பேசுகிறது, நீ இப்படி இருக்கா, அப்படி இருக்க, இது இது அப்படின்னு சொல்லி போட்டு புளியறதுன்றது ஹேண்டில் பண்ண முடியல. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு மாதிரி போகுது. ஸோ எல்லா அப்பா அம்மாக்கும் இல்லை எல்லா கூட பிறந்தவங்களுக்கும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். யாரும் இங்கே எஃபோர்ட் போடாமலோ, இல்லை யாரும் இப்படி இருக்கணும்னோ, இல்லை இவ்வளோ அவமானத்தை தாங்கணும்னோ, இல்லை இவ்வளோ கவலையில் இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி, அது வேறு மாதிரி கொண்டு போகும், அவ்வளோதான். உடம்பு தான் ஒருத்தவங்களோட கேரக்டரையும் அவங்களோட மனசையும் ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னா அது எப்படி என்ன தாட் ப்ராசஸில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றது எனக்கு புரியலை. எல்லாத்துக்கும் ஒரு விஷயந்தான், யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றது யாருக்கும் புரியறதில்ல. இப்போவுமே நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், இல்லை எங்கேயாச்சும் போகிறனாலுமே நிறைய பேர் என் பின்னாடியே பேசுவாங்க, என் முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அது நமக்கு கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படியே கடந்து போக வேண்டியது தான் அந்த இடத்த. ஏன்னா நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தானே தெரியும். ஈஸியாக நீ ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடலாம், நீ ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். இது வந்து ஈஸியே கிடையாது. ஸோ ப்ளீஸ், நான் என்ன சொல்லுவேன், பசங்களோட வெயிட் லாஸ்க்கும் கேர்ள்ஸோட வெயிட் லாஸ்க்கும் நிறையா இருக்குது. என் தம்பியெல்லாம் டக்குன்னு உடம்பு குறைச்சிருவான். பசங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் இருந்தேன். ஆனால் அவங்களும் ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்க, இல்லைன்ட்டுலாம். ஆனால் அவங்க ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே பார்க்கணும், கஷ்டம் அது. யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு யோசிக்க வைக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ப்ளீஸ், ஃப்ரெண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, டீச்சர்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா வழி நடத்துகிறது தான் உங்களோட வேலை, ஓகேவா? அவங்கள புட் ஆன் பண்ணி, அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்க அதில் இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ் கிடையாது. ஓகே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்துக்குமே ஹர்ட் ஆக தான் செய்யும். நான் படாத கஷ்டமா இப்போ நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்குறது நான் வேறு. நான் போல்டாக தான் இருப்பேன் ஆரம்பத்துலேருந்தே. ஆனால் ரொம்ப என்னை யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப அவங்க தேவைக்கு மட்டும்தான் நான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போவும் சம்டைம்ஸ் அப்படி தான் தோணுது. பட் எனக்கு மனசு கேட்காது. யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, எனக்கு யாரையும் தனியாக விட்றதுக்கோ விருப்பம் இருக்காது. அதனாலே நான் நிறைய இடங்களில் ஹர்ட் ஆகிட்டுருக்கேன். ஒரு பாயிண்டில் நமக்கே தோணும், ஆனாலும் மனசு கேட்க மாட்டுது. ஏன்னா நம்ம நிறைய வழி அனுபவிச்சிருக்கோமா, தனியாகவே இருந்து நிறைய வழி அனுபவிச்சிருக்கோமா, யாருக்கும் அந்த வழி நமக்கு புரியும். அதனால் நம்ம நிறைய விட்டு கொடுத்து போகிறோம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ ப்ளீஸ்,
இங்கே யாரும் இந்த உடம்ப வச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படியே இல்லை. அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குங்க. ஏங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகேவா? நிறைய பேர் என்னை ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்கண்ணா. நான் நிறைய இடங்கள்ல டவுன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரி ஓகே ஓடு ஓடு ஓடு, முடியுதோ முடியலையோ ஓடிட்டே இரு, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம எனக்கு கொடுக்குற நீங்கள் சப்போர்ட்டை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்போவுமே நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்போம், மற்றவங்கள வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அது நல்லதில்லை. கூட இருக்கவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சுற்றி இருக்கவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்கங்க. அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். நீ குண்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு பாடி ஷேமிங்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஹைட்டாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். உன்னோட ஃபோக்கஸ் இதை பண்ணணும் அப்படின்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. எனக்கு இப்போவுமே நிறைய நெகட்டிவ் எல்லா பக்கமும் இருந்து வருது. பட் என்னோட விஷயம் என்னென்னா, நான் எனக்காக நான் இருக்கேன் இப்போ. ஏன்னா மற்றவங்கள பற்றி யோசிச்சு நான் ஒரு வழி ஆகிட்டேன். அதனால் இப்போ என்னோடய செல்ஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் எனக்காக இப்போ நான் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நான் போடுற எஃபோர்ட் யாருக்குமே தெரியறதில்ல. நிறைய பேத்துக்கு நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறேன், என்னென்ன விஷயம்லாம் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்றது யாருக்கும் தெரியறதில்ல. சொன்னாலும் புரிய மாட்டுது, எனக்கு சொல்லவும் முடியல. இதுதான் உண்மை. ஸோ ப்ளீஸ் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. யாரையும் வார்த்தையால் ஹர்ட் பண்ணாதீங்க. வார்த்தைக்கு ரொம்ப 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 பவர். ஸோ ப்ளீஸ் செல்லக்குட்டீஸ், யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஹர்ட் ஆகிக்காதீங்க. பாடி ஷேமிங் அப்படின்றது நம்ம வந்துட்டு ஈஸியாக கோ த்ரூ பண்ணியோ இல்லை அதுலேருந்து வெளியவோ வர முடியாது. நிறையா விஷயம் இருக்குது அதில், மென்டலி, ஃபிசிக்கலி. ஸோ ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. இப்படி மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க இல்லை மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்துட்டு நீங்கள் விட்டுறாதீங்க யாருக்காகவும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்களாக இருக்கீங்களா? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. இப்போ என்னையுமே நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் என்னை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதை கோத்ரூ பண்ணிட்டு வந்த வழி அதிகம். ஸோ யாரையும் ப்ளீஸ் ஹர்ட் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒருத்தவங்ககிட்ட பழகி பார்க்காம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப மற்றவங்களுக்கு வலியை கொடுக்கும். அது அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது கில்ட்டியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கூடயுமே பழகுங்க. யாரும் இங்கே தப்பானவங்க கிடையாது, யாரும் இங்கே சரியானவங்களும் கிடையாது. மனுஷங்களாக இருந்தால் தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரி. நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச். வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கூட இருக்கிறவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது கூட இருக்க உங்களுக்கே தெரியல அப்படின்னா மற்றவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓகே, பாய். லவ் யூ ஸோ மச்.